மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இருக்கீங்களா? சிரிப்பு தெரியலையே. சரி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல பொம்மலாட்டம் மூலியமா உங்களுக்கு குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கொடுத்தேன். 6 வருடங்கள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நிறைய குழந்தைகள் வெளியில போயிருக்கலாம். சிறு குழந்தைகளா இருந்தவங்க இன்று வந்து பெரிய குழந்தைகளா 12 படிக்கக்கூடிய குழந்தைகளா உருவாகி இருக்கலாம். அப்ப ஒரு சந்திப்பிற்கே 6 வருடங்கள் 5 வருடங்கள் ஆகின்றது. இப்ப நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெருவாரியான வருடங்கள் எடுத்துக்கிறோம். இப்ப அதுவரை நாம் காத்திருக்கணும். இருக்கிற நிறைய பேர் சொன்ன மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் உருவாகணும். அப்ப அதற்கு பொருளாதார வளர்ச்சி அடையணும்னா நாம வந்து முதன்மையா கல்வியை வந்து முதன்மைப்படுத்தணும். அப்ப நீங்க வந்து என்னன்னா இந்த நேரத்துல கல்வி சார்ந்தே யோசிக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். நிறைய அறிவுரைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறதுக்கு. ஆனா அவங்க சொல்ற விஷயத்துல இருந்து நீங்க கோடிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதாவது குறிப்பா நீங்க எந்த இதுல சிறந்தவங்களா இருக்கீங்க, உங்களுடைய திறன் எதுல வந்து திறமையோடு இருக்குது அப்படின்றத பார்த்து அதுல உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு போங்க. கார்த்திகா அப்படின்ற பேரு வந்து சமீபத்துல நிறைய அடிபட்டுட்டே இருக்கு. அப்படிதானே? தெரியுமா யாருன்னு? கண்ணகி நகர் கார்த்திகா. கண்ணகி நகர்ன்ற பேரு அடிபட்டுட்டே இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சரி, யாரெல்லாம் ஷார்ட்ஸ் பாப்பா மொபைல்ல? யாரெல்லாம் பாப்பா? சரி, ஓகே ஓகே, கை போட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவங்க கபடியில முதன்மையானவங்க. உங்களை மாதிரி சிறு குழந்தை தான், உங்க பள்ளியில தான் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஒரு சிறப்பு என்னன்னா, உங்களை மாதிரி இதே கலர் யூனிஃபார்ம்ல தான், ப்ளூ கலர்ல தான் அவங்க வந்து பேட்டி நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்ககிட்ட இருந்து திறமை என்னன்னா கபடி விளையாட்டு அப்படின்னு. இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு அவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்று கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க மனசுல என்ன வைக்கணும்னா, இந்த வயதிலையும் சாதிக்க முடியும் அப்படின்றத இவங்களெல்லாம் நீங்க வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கண்ணகி எக்ஸ்பிரஸ், கண்ணகி நகர் எக்ஸ்பிரஸ், கார்த்தியா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்க வந்து தெரிவாங்க. பார்த்துருக்கீங்க நீங்க இருந்தாலும் அப்படின்றதுக்காக சொல்றேன். அப்ப இளம் குழந்தைகளா இருக்கும் போதே நிறைய சாதனைகளை வந்து செய்ய முடியும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணமான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். உங்களோட நிறைய நேரம் பேச விருப்பம் இருந்தாலும் வந்து நேரம் கருதி உங்கள்கிட்ட ஒரு பிராமிஸ் கேட்டா கொடுப்பீங்களா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? யாரெல்லாம் பண்ணி கொடுப்பா? கை தூக்குங்க. யாரெல்லாம் பண்ணி கொடுப்பா? பாத்தீங்களா, பிளஸ் படிக்கிறவங்க எல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிராமிஸ் எல்லாம் கேட்க மாட்டேன், சாதாரண பிராமிஸ். ஓகேவா? சரி, ரைட். நான் சொல்றதெல்லாம் கூடயே சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சரி. நான் குழந்தை தொழிலாளராக மாற மாட்டேன். என் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் உண்மையாகவும் உறுதியாகவும் நடந்து கொள்வேன். கல்லூரி படிப்பை தொடுவேன். இதெல்லாம் பிராமிஸ்ல வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. காலேஜுக்கு கண்டிப்பா, கல்லூரிக்கெல்லாம் யாரெல்லாம் போவீங்க? கண்டிப்பா நான் போவேன். கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூக்காதவங்க கை தூக்கிட்டீங்க. சரி, ஓகே. இப்பதான் இறுதியா ஒரு பிராமிஸ். குழந்தை திருமணம் செய்ய மாட்டேன். உறுதி அளிக்கிறேன். இப்ப தூக்கணும். குழந்தை திருமணம் செய்ய மாட்டேன். சரி, ரைட். பாருங்க, எல்லாரும் பிராமிஸ் பண்ணிட்டீங்க. எப்படிதானே பிராமிஸ் பண்ணிட்டீங்க இல்ல? அதன்படி நடக்கணும். குழந்தை திருமணனுடைய வாழ்வு வந்து பல்வேறு குழந்தைகளுடைய கல்வியும் அவங்களுடைய வளர்ச்சியும் தடை பண்ணியிருக்கு. வளர்ச்சியே இல்லாம கூட ஒரு சூழலை உருவாகிருக்கு. அதனால குழந்தை திருமணம் செய்யாதீங்க. உங்களுக்கு தெரியும், 18 வயது நிரம்புவதற்கு முன்னாடி நாம திருமணம் செய்ய முடியாது.
உறுதி அளிச்சிருக்கீங்க, சத்தியம் பண்ணிருக்கீங்க, பிராமிஸ் பண்ணிருக்கீங்க. அப்படிதானே? ஞாபகம் வச்சுங்க. பிராமிஸ் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க?